நமஸ்காரம். பித்ருஷாபம் என்கிறார்களே, அது உண்டா? உண்மைதானா? அது பித்ருஷாபம்னு சொல்லுவதை விட பித்திருக்களுடைய கோபம் என்று வேணுமானால் சொல்லலாம். அது இன்னும் பொருத்தமாக இருக்கும். ஏன்னு சொல்லுகிறேன். சாபம் போட வேண்டும் என்றால் அதற்கு சில அடிப்படை தேவைகள் வேண்டும். நான் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த பாதிப்பினால் எனக்கு துன்பமும் கோபமும் வர வேண்டும். அப்பதான் அடுத்தவருக்கு சாபம், அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். என் பாதிப்பு எனக்கு நினைவிலிருந்து அதனால் துன்பம் கோபம் இருக்க வேண்டும். அப்பதானே சாபம். அப்படித்தானே நாம சாபம் விட்ட பல இடத்திலையும் பார்க்கிறோம். வாலி ஒரு சாபம் பெற்றார், ராவணன் ஒரு சாபம் பெற்றார். சாபத்தினாலே இன்னார் பூலோகத்தில் வந்து பிறந்தார்கள், நீ மனிதனாக பிறப்பாய்னு சபித்தார். இது எல்லா இடத்திலையும் இப்படித்தான். ஆனால் இந்த பித்ரு சாபம் என்பது ஒத்து வராது, பொருந்தாது. ஏனெனில் என்னுடைய தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ எள்ளு தாத்தாவோ பாட்டியோ அவர் உடலை விட்டார். அதற்கப்புறம் எங்க போகலாம்? ஒன்று அவர் ஓஹோன்னு புண்ணியம் பண்ணிருந்து சொர்க்கத்துக்கு போகலாம். பெரும் பாவமாக இருந்தால் நரகத்துக்கு செல்லலாம். அடுத்தது இந்த பூலோகத்திலேயே வேறு பிறவி எடுத்திருக்கலாம். இதற்குள் ஒன்று அல்லது முக்தி அடைந்திருக்கலாம், அதுவும் இருக்கலாம். இந்த ஒவ்வொன்றிலும் சாபம் பொருந்தாதுன்னு பார்ப்போம். முக்திக்கே சென்றவர் நிச்சயமாக எதையும் நினைவில் கொள்ளப் போவதில்லை. அது மிக உயர்ந்த இன்பம். மேலும் கர்மங்களே தொலைந்து போனவர் சாபமா கொடுப்பார். அதை மறந்தே விடவும். சரி, சொர்க்கத்துக்கு போனவர், அவர் கேட்டு பெற்று சொர்க்கத்துக்கு போயிருக்கிறார். அங்க இருக்கிற ஆனந்தம் அவ்வளவு ஆனந்தம். கடைசி பட்சம் சொர்க்கத்திலேருந்து வெளியே வரும் வரையாவது என்னை நினைக்க மாட்டார். அவர் அப்படி ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறார். அதனால் அவர் சாபம் சொர்க்கத்துக்கு போனவர் கொடுக்க முடியாது. நரகத்துக்கு, நரகத்தில் துன்பத்தை யம வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பவனுக்கு சக்தி இருக்காது. சபிப்பும் ஆற்றல் வேண்டுமே. அவன் படும் பாட்டுக்கு மற்றொருத்தருக்கு சாபம் கொடுக்கும் ஆற்றல் எங்கிருந்து வரும்? வராது, இருக்காது. சரி, இன்னொரு பிறவி எடுத்திருக்கிறார். இதே பூலோகத்தில் மற்றொரு மனிதனாக பிறந்திருக்கலாம். விலங்காகவோ மரமாகவோ பிறந்திருந்தாலும் சபிக்க முடியாது, மறந்து விடுவோம். மற்றொரு மனிதன், நினைவாற்றல் இருக்கக்கூடிய மனிதர், அவர் சபிக்கலாமானால் நினைவே இருக்காதே. பழைய ஜென்மத்தினுடைய எந்த நினைவுமே இந்த ஜென்மத்தில் இருப்பதில்லையே. பின்ன எதை நினைவில் வைத்துக் கொண்டு சபிக்க? அதுவும் நான் அப்பான்னு சொன்னது ஒரு பிறவி மாறி இருந்தால், கொள்ளு தாத்தா எள்ளி தாத்தானா 4 பிறவி, எங்கெங்கோ ஒரு போயிருப்பார். அதனால் அதுவும் பொருத்தமானது அல்ல. பித்ரு லோகம் என்று இருக்கிறது. அந்த லோகத்தில் பித்திருக்கள் என்பவர்களே இருக்கிறார்கள். அவர்களுடைய முக்கியமான பணி, நாம் எள்ளும் தண்ணீரும் பிண்ட பிரதானமும் கொடுக்கும் போது, அமாவாசை, மாச பிரவேசம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், ஸ்ராத்தம், ஆண்டுதோறும் ஸ்ராத்தம், இப்பதெல்லாம் கொடுக்கிறோம் இல்லையா? அந்த எள்ளு தண்ணீர் பிண்டங்கள் இவற்றை ஏந்தி என்னுடைய தாத்தாவோ பாட்டியோ கொள்ளு தாத்தாவோ இப்போது என்னவாக பிறந்திருக்கிறாரோ அவருக்கு வேண்டிய உணவாக அதை கொண்டு போய் கொடுப்பது. அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் அவர்களுக்கு கோபம் வருவதற்கு வாய்ப்புண்டு. நான் இந்த கர்மங்களை ஒழுங்காக செய்யாமல் விட்டுவிட்டால் எப்படி நாம் அந்த பெற்றவருக்கு கொண்டு போய் இதை உணவாக கொடுப்போம், இந்த பிள்ளை இப்படி கொடுக்க மறுக்கிறானே என்று நம்மிடத்தில் அந்த பிதர்களுக்கு கோபம் வரும். அந்த கோபம் வேண்டுமானால் நம்மை பாதிக்கலாம். அந்த வரைக்கும் உண்மை.
அதை தாண்டி எனக்கு 4ஆம் திருமுறை தாத்தாவே சாபமிடுவார் அப்படிங்கிறது இவ்விடத்தில் பொருத்தமாக படவில்லை. ஏனால் அவருக்கு நினைவிருப்பதற்கே வாய்ப்பில்லை. இது இத்தனை நேரம் நான் சொன்னது பித்ருசாபம் என்பது இல்லை, ஆகவே கவலைப்பட வேண்டாம், அதற்கு நான் சொல்ல வரவில்லை. பித்ரு சாபம் இல்லை, அது பித்ரு கோபம். அதுவும் அது அவர்கள் கொடுப்பதில்லை, நான் பண்ணாமல் விட்டதனால் ஏற்படும் கோபம். அவர்களுக்காக ஏது கோபம்? அவர்கள் கருணையே உருவானவர்கள். நான் செய்ய வேண்டிய கடமை தவறுகிறேன், அந்த கடமையிலிருந்து தவறவிட வேண்டாம் என்பதற்குத்தான் இத்தனை நேரமும் சொன்னேன். சாபம் இல்லை, ஆகவே தன் இஷ்டப்படி வாழலாம் என்பதற்காக நான் பேச வரவில்லை. அது கோபம், அந்த கோபத்திலிருந்து நம்மை காத்துக்கொண்டாக வேண்டும். ஆகவே நம் கடமை தவறாமல் ஸ்ராத்த தர்ப்பணங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக கூறினேன். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.